ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம எப்பயுமே இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருந்தோம்னாலே நம்ம பாதி இங்கிலீஷ் கற்றுக்கிட்ட மாதிரி தான். இங்கிலீஷ் மட்டும் இல்லை, எல்லாமே எந்த ஒரு புது விஷயம் நம்ம கற்றுக்கணுன்னாலுமே நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். கற்றுக்கணுங்கிறத விட எப்பயுமே ஜென்ரலாக நம்ம கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்கணும். செல்ஃப் கான்ஃபிடென்ட் ரொம்ப முக்கியம். நம்ம லைஃப்லேயே ரொம்ப ரொம்ப முக்கியம். என்றைக்குமே நம்மளை விட்டு போகாது அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ஸ் மட்டும்தான். ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு எல்லாமே வந்துட்டு நிரந்தரம் கிடையாது. ஆனால் நம்ம மேலே நம்ம வச்சுருக்க கான்ஃபிடென்ஸ், நம்ம மேலே நம்ம வச்சுருக்க நம்பிக்கை, நம்ம மேலே நம்ம வச்சுருக்க கான்ஃபிடென்ஸ் தான் எப்பயுமே நம்மளை எந்த சூழ்நிலையில் போனாலும் திருப்பி மீட்டு கொண்டு வர சக்தி அதுக்கு இருக்குது. ஸோ இப்போது கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் போகிறதுக்கான காரணங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த 6ல் ஏதோ ஒரு காரணம் தான் நம்மளுக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் போகிறதுக்கான காரணம். ஸோ அது என்னன்னு பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ஃபியர் ஆஃப் அன்னோன். ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபியர் ஆஃப் அன்னோன். அதாவது நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிற ஒரு பயம். நம்மளுக்கு இந்த விஷயம் தெரியாதே, அந்த விஷயம் தெரியாதே அப்படிங்கிற அந்த பயம் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம மேலே இருக்க நம்மளோட கான்ஃபிடென்ஸை குறைக்கிற விஷயம். ஸோ அதை நம்ம எப்படி எதிர்கொள்ளலான்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலை அப்படிங்கிறப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பயம் போயிடும். பயம் தான் எப்பயுமே நம்மளுக்கான முதல் தடைகள். எதுக்கு? நம்ம மேலே இருக்க நம்பிக்கையை குறைக்கிறதுக்கான முதல் தடைகள் அதுதான். அதே மாதிரி புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்காம நம்மளை தடுக்கிறதுக்கான முதல் தடைகளுமே பயம்தான், சரிங்களா? ஸோ தெரியாத விஷயத்தை பார்த்து பயப்பட தேவையில்லை, அதுக்கு பதிலாக ப்ராக்டிஸ் பண்ணால் சரியா போயிடும். அதே மாதிரி கிரிட்டிசிசம்ங்கிறது என்னன்னா, people tell you what you do is wrong. ஸோ கிரிட்டிசிசம்ங்கிறது என்னன்னா, நீங்கள் உங்களை வந்து அடுத்தவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ, கிண்டல் பண்ணிடுவாங்களோ, குறை சொல்லிடுவாங்களோ, உங்களை பற்றி தப்பாக பேசிடுவாங்களோ, நீ செய்கிறது தப்புன்னு சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற பயம். நம்ம பண்ணுறதுல எது தவறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க அப்படிங்கிறப்போ நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு அதிலிருந்து லேர்ன் படிக்கணும். ஸோ பீப்புள் டெல் யூ வாட் யூ டூ இஸ் ராங். நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்கிறத மற்றவங்க சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது அதுலேருந்து கற்றுக்கோங்க. எப்பயுமே கிரிட்டிசிசமை பார்த்து பயப்படக்கூடாது, அதை விட்டு ஒதுங்கி போகக்கூடாது. நம்மளை முன்னேற்றிக்கணும், அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக கிரிட்டிசிசம் வந்து நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஒரு பழமொழியில் ஒரு சேயிங் கூட இருக்குது, நம்ம உயர உயர பறக்க பறக்க நம்ம மேலே கல் எரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, அந்த கல் எல்லாத்தையும் சேர்த்தி நம்ம படிக்கலாம் அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக மேலே போயிடலாம், நம்ம போக வேண்டிய உயரத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேயிங். எனக்கு ரொம்ப பிடிச்ச சேயிங் அது. ஸோ அவங்க நம்மளை பற்றி தப்பாக சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம அதை விட்டு விலகி போகணும், அதை நம்ம காதிலே விடக்கூடாது, அதை கண்டுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறத விட அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம என்ன தப்பு பண்ணுறோங்கிறது அவங்க சொல்கிறதுல ஏதாவது உண்மையான அர்த்தம் இருந்துச்சுன்னா அதுலேருந்து நம்ம கற்றுக்கணும், சரிங்களா? அதுக்காக போகிறவங்க பொழப்பு நம்ம சொல்கிறதுக்கெல்லாம் அவன் அப்படி சொல்லிட்டேன் இவன் இப்படி சொல்லிட்டான்னு வருத்தப்படக்கூடாது. அவங்க சொல்கிறதுல உண்மையான அர்த்தம் இருந்துச்சு, நம்ம பண்ணுறது நிஜமாவே அந்த இடத்துல தப்பு அப்படிங்கிறப்ப அவங்க அதை சுட்டி காட்டுறாங்க அப்படின்னா அதுலேருந்து நம்ம கற்றுக்கணும். அப்போது நம்மளுக்கு அதுலேருந்து மற்றவங்களோட குறை சொல்கிற விஷயத்தை நம்ம கற்றுக்க ஆரம்பிக்கிறப்ப நம்மளுக்கு நம்ம மேலே கான்ஃபிடென்ஸ் அதிகமாகும். ஓகே, அடுத்தது பர்சனல் அப்பியரன்ஸுங்கிறது நம்ம தோற்றம், நம்மளோட உடல் தோற்றம், நம்மளோட முக தோற்றம், நம்ம வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் பர்சனல் அப்பியரன்ஸ். நம்ம வந்துட்டு எப்பயுமே நமக்கு நம்ம அழகு தான். நம்ம இப்படி இல்லையே அப்படி இல்லையேன்னு ஒரு ஆக்டரையோ ஒரு ஆக்ட்ரஸையோ பார்த்து அவங்க அப்படி இருக்காங்க இவங்க எப்படி இருக்காங்க நம்ம வருத்தப்பட தேவையில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மலாம் மாடல்ஸ் கிடையாது. யார் கிடையாது? மாடல்ஸ் கிடையாது. மாடல்ஸுமே மேக்கப் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு அவங்களோட நிஜ வாழ்க்கையில் பாருங்கள் நம்மள ஒருத்தராக தான் இருப்பாங்க. அதுக்காக நம்ம வந்துட்டு நம்ம இவ்வளோ அழகாக இருக்காங்க, அவங்க இப்படி இருக்காங்க, என்னோட முடி இப்படி இல்லை, என்னோட கண் அப்படி இல்லை, அது அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க, அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. நமக்கு நம்ம அழகு தான். எப்பயுமே நம்ம சிரிச்ச முகத்தோட சந்தோஷமாக இருந்தோம்னா அதை விட மிகப்பெரிய அழகு நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. நம்ம மாடல்ஸ் கிடையாது, நம்ம அத்தனை மேக்கப் போட்டுட்டு 7-8 இன்ச் மேக்கப் போட்டு தெரியறது கிடையாது. அதனால் நான் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸில் நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன் எதுவும் கிடையாது. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதுதான் அழகு, உண்மையான அழகு நீங்கள் தான். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. யூ ஆர் பியூட்டிஃபுல். ஓகே, நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் அழகு தான். எப்பயுமே அந்த சிரிப்பை முகத்தில் வச்சுக்கிட்டுருங்க.
மனசில் எப்பயுமே சந்தோஷத்தை வச்சுட்ருங்க. உங்களை விட அழகு இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. மேக்கப்லாம் போட்டு பயங்கரமாக ரெடி ஆகணும்னு வைங்களேன், மாடல்ஸ்லாம் தோற்று போயிடுவாங்க நம்மக்கிட்ட. இந்த யூடியூப்லலாம் பாருங்கள், ஹீரோ ஆக்ட்ரஸ் வித்தவுட் மேக்கப்னு சொல்லி கூட போட்டு பாருங்கள். அதையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இவங்களே அழகுன்னு கொண்டாடிட்டு இருக்கோம், நம்மளே சூப்பர் அப்படிதான் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஸோ நம்ம மாடல்ஸ் கிடையாது, நம்ம மேக்கப் அவ்வளோ போட்டு சுற்றுறது கிடையாது. நம்ம எப்பயுமே நம்மளுக்கு அழகு தான். ஓகேங்களா? அடுத்தது லேக் ஆஃப் நாலேஜ். லேக் ஆஃப் நாலேஜுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. எதுக்கு? நம்ம கான்ஃபிடென்ஸ் குறையிறதுக்கு. லேக் ஆஃப் நாலேஜுங்கிறது என்னென்னா, நம்மளோட நாலேஜ் கம்மியாக இருக்கிறது. ஏன் கம்மியாக இருக்குது? ஏன்னா நம்ம அதை கற்றுக்கல. இத்தனை நாள் வரைக்கும் அதை தெரிஞ்சுக்கணும் அவசியம் கூட இல்லாமல் இருந்துக்கலாம். ஆனால் நம்மளுக்கு ஒரு விஷயத்தை பற்றின அறிவு கம்மியாக இருக்குது அப்படின்னா, நம்ம அதுக்காக ஐயோ எனக்கு தெரியலையே, நான் அவ்வளோதான் அப்படின்னு நினைக்காம அதை கற்றுக்கணும். அதை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும், நிறையா கற்றுக்கணும். அதை நிறைய ரிசர்ச் பண்ணி அதை பற்றி கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கான அறிவு, நம்மளுக்கான நாலேஜ், அதை பற்றின விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளை பற்றி நம்ம குறைவாக மதிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே? அன்ப்ரிப்பேர்ட். திடீர்னு ஒரு ஸ்பீச் கொடுக்கணும், உங்களுக்கு அது ஏற்கனவே தெரியும், ஆனால் அந்த ஸ்பீச்சுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாமல் போயிட்டீங்க அப்படிங்கிறப்போ, உங்களுக்கு ஸ்டேஜ் மேலே ஏறி நிற்கணுங்கிறப்போ உங்கள் மேலே உங்களுக்கு சுத்தமாக கான்ஃபிடென்ஸே இருக்காது. ரொம்ப பயமாக இருக்கும், படப்படப்பாக இருக்கும், வளருவோம், வேர்த்து கொட்டும், எல்லாம் நடக்கும். இதெல்லாம் ஏன் நடக்கும்? நம்ம ப்ரிப்பேர் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா. ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம முன்னாடியே முன்கூட்டியே ப்ரிப்பேராக இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த தேவையில்லாத டென்ஷன், பயம், நம்பிக்கை குறையிறது எதுவுமே இருக்காது. ஸோ எப்பயுமே ஒரு சூழ்நிலை ஃபேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஒரு இடத்துல பேச போகிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு கான்வர்சேஷனாக இருக்கட்டும், ஒரு ஆளை புதுசாக சந்திக்க போகிறதா இருக்கட்டும், ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ப்ரிப்பரேஷனோட போங்க. அன்ப்ரிப்பேர்டாக போனோம்னா கண்டிப்பாக நம்ம மேலே கான்ஃபிடென்ஸ் குறைய தான் செய்யும். அந்த இடத்துல தேவையில்லாத டென்ஷனும் வருத்தங்களும். ஓகே? கடைசியாக நெகட்டிவ் தாட்ஸ் ஒன்று, பீப்புள் ஒன்று. நெகட்டிவ் தாட்ஸுங்கிறது தவறான நெகட்டிவான எண்ணங்கள். அது நம்மளுக்கு கண்டிப்பாக தேவையே இல்லை. நம்மளுக்கு நெகட்டிவ் இருக்க வேண்டிய ஒரே விஷயம் கோவிட் மட்டும்தான். மற்றபடி நம்ம வாழ்க்கையில் நெகட்டிவ் எதுவுமே தேவையில்லை. எப்பயுமே பாசிட்டிவாகவே யோசிங்க. எல்லாமே நல்ல விஷயங்கள் தான். நம்மளை சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களுக்குமே ஒரு காரணம் இருக்கும். அது எந்த காரணம் நம்மளுக்கு காரணம் இப்போ தெரியாமல் இருக்கலாம், நாள் போக நம்மளுக்கு தெரியும். ஸோ உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது. இதோட முடிஞ்சுது அப்படின்னு கஷ்டம் வரும்போது நினச்சிக்கோங்க. ஸோ நெகட்டிவாக எப்பயுமே யோசிக்காதீங்க. நெகட்டிவ் தாட்ஸ் நம்மளுக்கு வேண்டாம். அதே நெகட்டிவ் பீப்புள் இருக்காங்க. நெகட்டிவ் பீப்புளுங்கிறது என்னென்னா, எப்போ பாரு அவங்க நம்மளுக்கு நெகட்டிவ் எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. தப்பாகவே இருக்கும். எதுவுமே அந்த உற்சாகமே பேச மாட்டாங்க. எது பண்ணாலும் நம்மளை நெகட்டிவாகவே சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம மைண்டுமே அவங்க கூட இருக்கும்போது நெகட்டிவாகவே போகும். அந்த மாதிரி பீப்புள் நம்மளுக்கு வேண்டாம். ஸோ ரிமூவ் இட். நம்மளுக்கு தெரியும், நீங்களே யோசிச்சு பாருங்கள். உங்களோட குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்லையாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸ்லையாக இருக்கட்டும், ஒருத்தர் கூட இருக்கும்போது உங்களுக்கான எனர்ஜி எல்லாமே போய் எது பண்ணாலுமே நெகட்டிவான ஃபீலிங், நெகட்டிவான தாட்ஸு, நெகட்டிவான ரிவ்யூஸு, எல்லாமே ஃபீட்பேக்லேருந்து எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்கும்போதே நெகட்டிவாகவே இருக்கும். அவங்க எல்லாமே நெகட்டிவாக தான் சொல்லுவாங்க. இல்லை அடுத்தவங்களை பற்றி தப்பாக சொல்லிட்டு எப்போ பாரு அந்த யூஸ்லெஸ்ஸாக போயிட்டுருக்கோம் அவங்க கூட இருக்க டைம் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி ஆளுங்க நம்மளுக்கு வேண்டாம். அவங்கள உங்கள் லைஃப்லேருந்து கட் பண்ணிடுங்க. ஓகே? இதெல்லாம் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் குறையறதுக்கான ரீசன்ஸும், அதை திருப்பி எப்படி வீட்டுக்கு கொண்டு வரலாங்கிறதுக்கான ஐடியாஸும். ஸோ இப்போ சில ஐடியாஸ் உங்களை நீங்களே பூஸ்டப் பண்ணிக்கிறதுக்காக, நீங்கள் ரொம்ப லோவாக போகிறப்போ திருப்பி உங்களை அந்த எனர்ஜி லெவலை கூட்டி உங்களை சந்தோஷப்படுத்திக்கிறதுக்கான சில விஷயங்கள் நான் ஐடியாஸ் சொல்கிறேன். ஸோ இதுதான் அப்படின்னா இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்க ஐடியாஸும் பண்ணலாம். அது என்னென்னு கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஜென்ரலாக இது ஒர்க் ஆகுற சில விஷயங்கள் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போது ரிவார்ட் யுவர் செல்ஃப். ரிவார்ட் யுவர் செல்ஃப்ங்கிறது என்னென்னா, நீங்கள் ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டீங்க, நல்ல காரியம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை நீங்களே ரிவார்ட் பண்ணிக்கோங்க. ரிவார்டுங்கிறது எதுவாக வேணா இருக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் ஐட்டம் கொடுக்குறதா இருக்கலாம், ஒரு ட்ரிப் மாதிரி போயிட்டு வரதா இருக்கலாம், உங்களுக்கு ரொம்ப நாளாக நீங்கள் வாங்கணும்னு நினச்ச பொருளை வாங்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். எனக்குலாம் ஐஸ்கிரீம் தாங்க ரிவார்டு. நான் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னை நானே இப்படி தோலை தட்டிக்குவேன். நிஜமாவே சொல்கிறேன், என்னை நானே தோலை தட்டிக்குவேன். எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி உட்காந்து நல்லா சாப்பிடுவேன். ஸோ அது என்னையை நானே ரிவார்ட் பண்ணிக்கிறது. எதுக்கு? ஏதோ ஒரு விஷயம் நான் நல்ல விஷயம் பண்ணிட்டேன், என்னால் பண்ண முடியாதுன்னு நினச்சதை பண்ணதாக இருக்கலாம், யாருக்கா ஹெல்ப் பண்ணதாக இருக்கலாம், இல்லை ஒரு புது விஷயம் கற்றுக்கிட்டதாக இருக்கலாம், ஒரு இடத்துல போய் தைரியமாக பேசினதாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம்.
நான் ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டேன் அப்படிங்கிறப்போ என்னையவே நான் தோலை தட்டி கொடுத்து எனக்கு பிடிச்ச என்னோட ஐஸ்கிரீமை கொடுத்து நான் என்னை ரிவார்ட் பண்ணிப்பேன். அந்த மாதிரி நீங்களும் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணுறீங்கன்னா உங்களை நீங்களே ரிவார்ட் பண்ணிக்கோங்க. யாரோ வந்து எப்பயுமே நம்மளை பாராட்டவோ நம்மளுக்கு தேவையானதை கொடுக்கவோ சர்ப்ரைஸ் பண்ணவோ மாட்டாங்க. நம்மளே ரிவார்ட் பண்ணி கற்றுக்கணும். அது ஒரு பெஸ்ட் ஐடியா. அண்ட் டோன்ட் கம்பேர், பி யூனிக். யார் கூடயும் நம்மளை கம்பேர் பண்ணவே கூடாது. எப்பயுமே யார் கூடயுமே உங்களை கம்பேர் பண்ணிக்காதீங்க. நீங்கள் எப்பயுமே யூனிக் தான். நீங்கள் பார்த்த வழிகள், கடந்து வந்த பாதைகள் எல்லாருமே போயிருக்க மாட்டாங்க. நீங்கள் உங்கள் லைஃப்பில் இது வரைக்கும் என்னென்ன ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒருத்தங்க உங்களோட சூப்பராக இருக்காங்களா, செம்மையாக ஜாலியாக இருக்காங்களா, அவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னா நீங்கள் எந்த சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கீங்களோ அதே சூழ்நிலைகளை அவங்க கடந்து வந்திருக்க மாட்டாங்க. அவங்களுக்கான சூழ்நிலைகள் வேறையாக இருந்திருக்கும். ஸோ நீங்கள் இப்போ இப்படி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்த முடிவுகள், நீங்கள் பார்த்த வழிகள், நீங்கள் கடந்து வந்த பாதைகள், நீங்கள் தேர்ந்தெடுத்த மனிதர்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களை உருவாக்கியிருக்கு. ஸோ நீங்கள் தனிப்பட்ட யூனிக்கான ஒருத்தர். ஏன்னா நீங்கள் ஃபேஸ் பண்ணதை நீங்கள் மட்டும்தான் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. உங்கள் அப்பா அம்மாவோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ நீங்கள் ஷேர் கூட பண்ணியிருக்கலாம். ஆனால் ஃபேஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும்தான் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் இந்த இடத்துல இப்படி இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான். நீங்கள் மட்டும்தான். நீங்கள் தனித்துவமானவர். யார் கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க. அவங்களுக்கு இன்று நாள் நல்லா இருக்கலாம், உங்களுக்கு நாளைக்கு உங்களோட நாளாக இருக்கலாம். அவ்வளோதானே ஒழிய கம்பேர் பண்ணாதீங்க. நீங்கள் எப்பயுமே தனித்துவமானவங்க. ஸோ டோன்ட் கம்பேர். எப்பயுமே யூனிக்காக தனித்துவமாக இருங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதுதான் உங்களுடைய நீங்களாக இருக்கிறது தான் உங்களுக்கான அழகு, உங்களுக்கான பெரிய சொத்து. ஓகே. அண்ட் பாடி லாங்குவேஜ். நம்ம என்னதான் சூப்பராக கான்ஃபிடென்ட்டாக இருந்தாலுமே ஒரு விஷயத்தில் நம்ம சொத்துப்பிட்டோம்னா வெளி உலகத்துக்கு நம்ம வேறு மாதிரி தெரியும். ஸோ பாடி லாங்குவேஜ் எப்பயுமே நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை. நம்ம பாரதியார் சொன்ன மாதிரி அவர் பெண்களுக்கு தான் சொன்னாருன்னு நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். எப்பயுமே நிமிர்ந்து நில்லுங்க. எப்பயுமே ஸ்மைல் பண்ணுங்க. ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவங்களோட கண்களை பார்த்து பேசுங்க. ஸ்டாண்ட் டால், ஸ்மைல், மெயின்டைன் ஐ கான்டாக்ட். இந்த மூணும் நீங்கள் கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு உண்மையாகவே இல்லாமல் இருந்தாலுமே அது உங்களே வந்து நிஜமாகவே உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்க மாதிரி பூஸ்ட் பண்ணி உங்களோட அப்பியரன்ஸே வேறு மாதிரி காட்டும். அழகாக நல்லா நளினமாக காட்டும். சரிங்களா? ஸோ எப்பயுமே பாடி லாங்குவேஜ் நல்லா உயர்ந்து நிமிர்ந்து நில்லுங்க. கூன் போட வேண்டாம், சாஞ்சு வளைஞ்சது வேண்டாம், நிமிர்ந்து நில்லுங்க. எப்பயுமே ஸ்மைல் பண்ணுங்க. பேசுகிறவங்களோட கண்ணை பார்த்து பேசுங்க. இதை எப்பயுமே எந்த சூழ்நிலை எந்த இடத்துலையுமே மெயின்டைன் பண்ணுங்க. ஓகே. ஸ்பீக் ஸ்லோலி. இது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம கடகடன்னு பேசிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம பேசுறது அடுத்தவங்களுக்கு புரியாதுங்கிறதையோட நம்ம பேசுறதுக்கு பயந்துக்கிட்டு பேசுகிறோம் அப்படிங்கிற ஒரு இமேஜை கொடுக்கும். அதனால எங்கே எப்போ பேசினாலும் பொறுமையாக நிறுத்தி நிதானமாக பேசுங்க. நம்ம எதுக்காக பேசுகிறோம்? அடுத்தவங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. ஸோ நம்ம பாட்டு கடன்னு பேசாமல் பொறுமையாக நிறுத்தி நிதானமாக பேசணும். ஸ்பீக் ஸ்லோலி. கடைசியாக பார்த்தீங்கன்னா என்னதான் நம்ம சூப்பர் டூப்பராக இருந்தாலுமே எல்லாருக்குமே சில நேரங்கள், சில இரவுகள் எதுவாக வேணா இருக்கலாம், ரொம்ப லோவாக, நம்ம ரொம்ப தனிமையாக, ரொம்ப உடஞ்சு போய் என்னடா இது அப்படின்னு ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு வரும். அப்படி வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா ஏற்கனவே ஒன்று ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க. என்னது? கிரியேட் a list why you are great or what you love about yourself. ஸோ நீங்கள் ஏன் கிரேட்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இல்லை உங்ககிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப இஷ்டமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்டாக எழுதி எப்பயுமே வச்சுருங்க. ஸோ நீங்கள் எப்பயாவது ரொம்ப உடஞ்சி போய் ரொம்ப லோவாக, ரொம்ப தனிமையாக, ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணும்போது அந்த லிஸ்ட்டை எடுத்து படித்து பாருங்கள். நீங்கள் ஏன் சிறந்தவர்கள், உங்களை பற்றின என்ன விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டை எப்பயுமே எடுத்து பாருங்கள். ஸோ அது வந்து உங்களோட லோவாக இருக்க அந்த மைண்டை வந்து கொஞ்சம் நார்மலாகும். ஏன்னா நம்மளை பற்றி நல்ல விஷயங்கள் சொல்கிறதுக்கு எப்பயுமே எல்லாருமே நம்மளை பற்றின நல்ல விஷயங்கள் சொல்லிட்டே இருக்க மாட்டாங்க. நம்மளுக்கு நம்மக்கிட்ட என்ன நல்ல விஷயங்கள் இருக்குதுன்னு மற்ற எல்லாத்த விட நல்லாவே தெரியும். ஸோ அதை அடிக்கடி நம்ம ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம எவ்வளோ சூப்பர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகே. ஸோ இந்த லிஸ்ட்டை இன்றைக்கே ரெடி பண்ணுங்கள். உங்களை நீங்கள் ஏன் ரொம்ப விரும்புகிறீங்க, உங்கள்கிட்ட என்ன ரொம்ப நல்ல விஷயங்கள் இருக்குது, நீங்கள் கிரேட்னு நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க, உங்கள்கிட்ட இருக்க நல்ல விஷயங்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஒரு லிஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எப்பப்பெல்லாம் நம்ம கொஞ்சம் இப்படி ஃபீல் பண்ணுறோமோ அப்பப்பெல்லாம் அந்த லிஸ்ட்டை படிச்சுட்டு மறுபடியும் நம்ம நார்மல் ஆயிடலாம். சரிங்களா? ஸோ இப்போ இது எல்லா விஷயங்களையும் நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்னென்னா,
உங்களை நீங்கள் நேசிங்க. உங்களை தவிர வேறு யாருக்கும் நல்லா தெரியாது. ஸோ உங்களை நீங்கள் நேசித்து உங்களை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. கான்ஃபிடென்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும். நம்ம லைஃப்பில் கான்ஃபிடென்ஸ் ஒன்று நம்ம மேலே செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருந்துருச்சு, அவன் நம்பணும் இவன் நம்பணும் இல்லை, நம்மளே நம்பணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எதை எடுத்தாலுமே சூப்பராக கம்ப்ளீட் பண்ணலாம். இங்கிலீஷும் அதே கான்ஃபிடென்ஸோடு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். ஸோ இன்றைக்கி உங்களோட ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணாததும் உங்களோட இஷ்டம். ஆனால் கண்டிப்பாக இந்த லிஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? இதுதான் உங்களோட ஹோம்ஒர்க். ஸோ பி கான்ஃபிடென்ட் அண்ட் லவ் யுவர் செல்ஃப். ஆல்வேஸ் லவ் யுவர் செல்ஃப் அண்ட் பி கான்ஃபிடென்ட். ஓகே, ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டாண்ட் ஆல், ஸ்மைல் அண்ட் ஆல்வேஸ் மெயின்டைன் ஐ கான்டாக்ட். ஓகே, பை.